ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோங்க. நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கும் நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ், கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கான செட்டப்ஸ், நாளைக்கான ப்ரெடிக்ஷனுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். இப்போ நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே நமக்கு இங்கே கிடைக்கல. ஸோ ஆமா. இங்க எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லையா? உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ பிரேக் அவுட் இருந்தது. பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இங்க நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. அகைன் இங்கேயுமே பிரேக் அவுட்டாக தான் கிடைச்சது. பிரேக் அவுட் வித் இதை நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுங்க. இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டா சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ 23312 இங்கே வந்து இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம், இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இங்கே இருந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து லீஸ்ட் இதில் தான் போச்சு. ஆக்சுவலி டவுன்வர்ட்ஸில் தான் மூவிங் இருந்தது. ஸோ இங்கே 23273 இது வரைக்குமே வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம், நிஃப்டி 50லையும் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம். இது நம்மளோட ரூல்ஸ். தென் வாங்க நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பிரேக் அவுட் தான் கிடைச்சது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதோட க்ளோசிங் பாயிண்ட் 23318ல நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட்? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 23335 இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கேயும் பாருங்கள் உடனே ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ 23 எஸ் 23335 ரைட்? 23335ல என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே இருந்து பாருங்க. இங்கே இருந்து இங்கே இது எல்லாமே என்னன்னா பாருங்க, இங்கே இருந்துமே நமக்கு வந்துட்டு இதோட ஹை பாயிண்ட் வரைக்குமே இது ஆக்சுவலாக நம்ம டார்கெட்டில் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும், ரைட்? ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே ஒரு நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து நம்ம ஒரு 40 ப்ராஃபிட், தென் செகண்ட் ட்ரேடில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் இல்லையா, 20 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் இது வரைக்கும் 23 ரைட்? 23365 இது வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் 23321ல நீங்கள் இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா, இங்கேருந்து 23 இதோட லீஸ்ட் வரைக்கும், ரைட்? 23286 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தாங்க. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். இது நம்மளோட ஃபோர்த் ட்ரேட். ஸோ எப்போவுமே நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம செட்டப்போட ஒரு ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ட்ரேட் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். அதுலேயே நீங்கள் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளால் கெயின் பண்ண முடியும், நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இன்றைக்கான நிஃப்டி 50ல நமக்கான 4 ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது. ஒரு குட்டி ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியே வந்தோம். பட் நமக்கு ஒரு செகண்ட் ட்ரேட் வந்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு 105 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஓவரால் பாயிண்ட்ஸ் அதில் ஒரு 20 ஹிட் ஆயிடுச்சு இல்லையா ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால பேலன்ஸ் 85 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல இன்னைக்கான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாங்க. இன்னைக்கான ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன்.
தென் வந்துட்டு இப்போ நாளைக்கான செட்டப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான அனாலிசிஸ் முடிஞ்சது. இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸ் படி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கான அனாலிசிஸ் வந்து இதுதான். ஸோ பாருங்க, இப்போ நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துரலாம். நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 ஓடது. நாளைக்கு நமக்கு மார்க்கெட் அப்வர்ட்ஸ்ல மூவிங் இருந்ததுன்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,543, next 23,624, next 23,694, then 23,768, then 23,848, then 23,933, then 24,004, then 24,120. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் அப்வர்ட்ல மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் இதுதான். சப்போஸ் நமக்கு டவுன்வர்டில் இருந்தது மொமெண்ட் அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸுக்கு அதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 23349, நெக்ஸ்ட் 23252, நெக்ஸ்ட் 23175, நெக்ஸ்ட் 23081, next 22977, next 22839, sorry, then 22747, next 22684. இதாங்க மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இது நிஃப்டி 50க்கான இப்போ அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேயும் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. தென் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இது வந்து பிரேக் அவுட் வித் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் பாயிண்டில் என்ட்ரு ஆகிருக்கணும். ஸோ 52,640 என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ 52,806 வரைக்கும் 820 வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. இங்கே ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் ட்ரேட், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கல, பிரேக் அவுட் இருந்தது பட் கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், பட் இங்கே அப்வர்டில் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இங்கே ஒரு நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது டவுன்வர்டில். ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சது, ரைட்? ஸோ இந்த தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்டான 52,658 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் ரிவர்சலில் மூவ் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல நமக்கு ரிவர்சலில் மூவ் ஆகி இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ இந்த இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில்னா இதோட பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹை வேல்யூவை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 67 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் தான் நம்மளோட ட்ரேட் 2. தென் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இதுவே நமக்கு கன்ஃபர்மேஷன் தாங்க. ஆக்சுவலி இங்கேயே ஒரு 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நமக்கு இதுவே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்டான 52,744 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் இருந்தது. ஸோ பாருங்கள், இங்கேருந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து இது வரைக்குமே ஹைக்கில் தான் இருந்தது இல்லையா? சாரி, இது வரைக்கும் இங்கே வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஹைக் பாயிண்ட் தான். ஸோ இது வரைக்கும் ஒரு 360 பாயிண்ட் வந்து ஸோ ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 53,107 வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேடில் நமக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பிரேக் அவுட் வித் இதுதான் நம்மளோட ஃபோர்த் ட்ரேட். பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் வித் டவுன்வர்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங் பாயிண்டான நமக்கு வந்து 53094 என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நமக்கு செகண்ட் ட்ரேட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் ரெண்டுமே வந்து ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 540 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 440 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நம்ம செட்டப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 85 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஓவரால் 525 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நீங்கள் ப்ராஃபிட்டோட தான் வெளியில் வந்திருக்கணும் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. தென் வாங்க, இதுதான் நமக்கு இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போது பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நமக்கு மொமெண்ட் அப்வர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். தென் டவுன்வர்ட்ஸில் இருந்தது அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாங்க இப்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப்வர்ட் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 53369. நெக்ஸ்ட் 53534. Next 53752. Next 53888. Next 54083. Next 54262. Next 54467. Next 54781. இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப்வர்ட்ஸில் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ சிமிலர்லி நமக்கு டவுன்வர்டில் போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா, டவுன்வர்ட் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 903. தென் 52721. தென் 52534. நெக்ஸ்ட் 52359. Next 52184. Next 52001. Next 51853. Next 51621. இதாங்க நாளைக்கு டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸும் பார்த்தாச்சு, நாளைக்கான செட்டப்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தென் எனி கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோவோட அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.